ஹாய் ஆல், எலிஃபண்ட் சீரீஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு ஒரு ஃபுல் ஹேண்டில் எப்படி எலிஃபண்ட் பேட்டர்ன்ஸை கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்னைக்கு எல்லா பேட்டர்ன்லையுமே எலிஃபண்ட்ஸ் யூஸ் பண்ண போகிறேன். அது மேண்டட்டரி கிடையாது, பட் எலிஃபண்ட்ஸ் தீமில் போகணுன்றதுக்காக நம்ம அப்படி எடுத்துக்க போகிறோம். ஸோ இதோட ஸ்டார்ட் அப் டிசைன், மிடில் டிசைன், அதுக்கப்புறம் இந்த ரிஸ்ட் போர்ஷன் அண்ட் பாம், ஃபிங்கர்ஸ் எல்லாத்துலேயுமே எலிஃபண்ட்ஸை தான் நம்ம இன்ட்யூஸ் பண்ண போகிறோம். இதை நீங்கள் சிங்கிள் லாங் வீடியோவாக பார்க்க மாட்டீங்க, நம்ம மல்டிபிள் வீடியோஸ் எல்லாம் போட போகிறோம். ஸோ இன்னைக்கு வீடியோவில் ஸ்டார்ட் அப்பில் எப்படி டிசைன் போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஹேண்டை எப்பயுமே ஹேண்டுக்கு என்ன பண்ணணும்னா சைட் மார்க்கிங்ஸ் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இது நம்ம பேப்பரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ரியல் ஹேண்டில் போடும்போது சைட் லைன்ஸ், ஏன்னா பேக் ஹேண்டு கூட அப்போதான் கொஞ்சம் உங்களுக்கு கனெக்டிவிட்டி இருக்கும் அதுக்காக. ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஒரு ஹேண்டில் மார்க் பண்ண முடியுமோ அந்த மாதிரி போத் சைட்ஸ்லேயும் ஒரு மார்க்கிங் போட்டுக்கணும். இது எதுக்காகனா பேக் ஹேண்ட் திருப்பும் போது உங்களுக்கு கொஞ்சம் ட்விஸ்டடாக தான் இருக்கும். ஸோ பேக் ஹேண்ட் திருப்பும் போது டிசைன்ஸ் ஃப்ளோவாக ஆகும். அதர்வைஸ் நீங்கள் இங்கே இப்படியே நீங்கள் மார்க்கிங் பண்ணாமல் போட்டிங்கன்னா ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் நல்லா இருக்கும். வர வர நீங்கள் டிசைன்ஸை ஷார்ட் பண்ணிடக்கூடாது. ஸோ போத் சைட்ஸ் நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ அதே மாதிரி ஒரு மிடில் லைன். இந்த மிடில் லைன் எதுக்காக மார்க் பண்ணுறீங்கன்னா ரெண்டு சைடும் டிசைன் ஈவனாக இருக்கிறதுக்காக. இந்த சைடு சின்னதாகவும் இந்த சைடும் பெருசாகவும் நீங்க வரைகிற டிசைன் இருக்கக்கூடாது. அதுக்காக ஒரு மிடில் லைன் யூஸ் பண்ணியிருக்கோம். அப் டு நான் பாம் லென்த்துக்கு போல. ஸோ பாமுக்கு ஒர்க் பண்ணும்போது நம்ம அங்கே டிசைன் இந்த மார்க்கிங் கொண்டு போய்க்கலாம். ஸோ இங்கே ஒரு எலிஃபண்ட். நான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் அப்க்கு உங்கள் ஸ்டார்ட் அப் டிசைன் பொறுத்து நீங்கள் எடுத்துக்கணும். எப்பயுமே நான் ஒரு 4 ஃபிங்கர்ஸ் எடுத்திருக்கேன். இது ஒரு ஃபுல் ஹேண்ட் டெம்ப்ளேட். இதில் நான் ஒரு 4 ஃபிங்கர்ஸ்க்கு இந்த டிசைன் எடுத்திருக்கேன். அதை மார்க்கிங்கும் பண்ணியாச்சு. இது நம்மளோட பேஸ் லைனாக ஒர்க் ஆகும் போது இதை டார்கெட் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி எலிஃபண்ட் வரையணுன்றதெல்லாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் அந்த வீடியோவை செக் அவுட் பண்ணிட்டு வாங்க. ஸோ நம்ம எலிஃபண்ட் எந்த அளவுக்கு வரைகிறோன்றதை எடுத்துக்கலாம். இங்கே நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறது ஹெட் போர்ஷன். யூஸ்வல் எலிஃபண்ட் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. நான் இதோட ஹெட் போர்ஷன் அப்படி எடுத்துக்கிறேன். ட்ரங்க்கு இந்த மாதிரி ஒரு லைட்டாக ஒரு பம்பியாக கொடுத்துட்டு அங்கிருந்தும் நம்ம எடுத்துகிட்டு வரோம். இந்த லென்த்துக்கு நான் எடுத்துக்கிறேன். தென் இதோட இயர்ஸை நம்ம டவுன்வர்ட்ஸில் வரைய போகிறோம். இந்த தடவை இங்கே ஒரு டவுன், இது இயரில் இருக்க ஒரு ஆக்சசரி மாதிரி. இதில் இயர், பேலன்ஸ் போர்ஷன் தான் சிமிலராக தான் வரப்போகுது. நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கோம் ஹெட் போர்ஷன் மட்டும். இதோட தந்தம் இங்கேருந்து வெளியில் கொண்டு போகலாம். சின்னதாக ஒரு ஃபோல்ட் மாதிரி கொடுத்துருக்கேன். தென் இதோட பாடி லைட்டாக டில்டடாக இருக்கணும். இங்கேருந்து இந்த இயர்ஸோட இந்த ஏஜ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த லெக்கை இங்கே ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். சேம் வே ஃப்ரண்ட்லேயும் எடுத்துக்கலாம். இந்த இயர்ஸ்க்கு கொஞ்சம் பக்கத்தில் வர மாதிரி இந்த இடத்துல நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். எலிஃபண்ட்டோட பாடிக்கு ஃபர்ஸ்ட் லைன், செகண்ட் லைன். இங்கே நம்ம ஹம்ஸு அதோட நெக் பீஸ் ஏதாவது இந்த இடத்துல ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு கர்வ்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இங்கேருந்து நான் அதோட லெக்ஸ் வரைஞ்சிக்க போகிறேன். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டில் வர மாதிரி
லெக் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இங்க இருந்து பாடியோட கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ்வலா வரையாம லைட்டா நான் இதை திருட்டடா வரைய போறேன். லைட்டா ஸ்லாண்டிங்கா கீழே இறங்குற மாதிரி. இந்த இடத்துல தான் நம்ம 4th லெக் வரைய போறோம். ஸோ இங்கேயும் அந்த பாடி கூட கனெக்ஷன் வர்றதுக்காக ஸோ 2 லெக் நம்ம வரைஞ்சிட்டோம். மிடில் லெக்ஸ் வந்து இதுக்குள்ள தான் வரைய போறோம். நான் ஃபர்ஸ்ட் இந்த லெக் வரைஞ்சிக்கிறேன். செகண்ட் லெக் கொஞ்சம் மூவிங்ல இருக்க மாதிரி வரைய போறோம். அதனால இந்த இடத்துல பெண்ட் பண்ணி நம்ம ஒரு பேஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் இதுக்கு எப்பயும் நம்ம போடுற மாதிரி கார்பெட். இப்படி கேர்வியா போட்டுக்கிறேன். எலிஃபென்ட்டோட ஐஸ் ஃபர்ஸ்ட் ஐப்ரோ கொஞ்சம் டார்க்கா, கீழே ஐஸ். நான் இப்போ அந்த ஐபால் மட்டும் வரைஞ்சிட்டு இது கீழே இந்த மாதிரி லைட்டாக டில்ட்டடாக ஜாயின் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஹெட்டில் ஒரு ஆக்சசரி இருக்க மாதிரி வரைய போகிறோம். டபுள் லைன். நீங்கள் உங்களால் ஹம்போ சர்க்கிளோ போட முடிஞ்சால் நீங்கள் போடுங்க. அதுக்கு ப்ளேஸ் பண்ணுற மாதிரி ட்ரா பண்ணிக்கோங்க. குட்டி சர்க்கிள் போட்டிருக்கேன். அதே மாதிரி இந்த ஃப்ரண்ட் போர்ஷன்லையும் 2 ஓவல் ஷேப். தென் இங்கே இது வெளியில் இருக்க மாதிரி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணியிருக்கோம். இதுக்கு இன்னொரு தந்தமும் இங்கே விசிபிளாக தெரியுற மாதிரி இங்கே ட்ரா பண்ணிக்கலாம். நெசசரியில் வேணும்னா ட்ரா பண்ணிக்கலாம். இங்கே நம்ம நெயில்ஸ் ட்ரா பண்ணுவோம். இங்கேயும் நம்ம என்னென்ன ஆட் ஆன் கொடுக்க போகிறோமோ நெக்ஸ்ட் அது பண்ண போகிறோம். இப்போ நான் இங்கே டபுள் லைன் போட்டிருக்கேன். இந்த இடத்துல ஒரு 2 ஷேப்ஸ் ஒன்ஸ். நெக்ஸ்ட் இங்கேருந்து அந்த கார்பெட்ல அதோட இயர்ஸ்க்கு கனெக்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன். அகெயின் ஒரு சர்க்கிள். இங்கே இந்த மாதிரி டசில்ஸ் மாதிரி சின்ன சின்னதா ட்ரா பண்ணிக்கிறோம். இப்போ இந்த கார்பெட்டுக்கு சிங்கிள் லைன் போட்டிருக்கோம். நம்ம இதை டபுள் லைன் ஆக்கிக்கலாம். டபுள் லைன் உள்ள நம்ம எந்த தீம்ல வேணாலும் டெக்கரேட் பண்ணிக்கலாம்.
இது எல்லாமே நம்ம கலரிங் ஆர் ஷேடிங் பண்ண போகிறோம். இதில் சின்னதாக ஒரு பெயிண்ட்ஸ் போட்டு ஒரு டிசைன் பண்ணிக்கிறேன். கார்பெட்டோட பேஸும் ரெடி ஆகிடுச்சு. இந்த இடத்துல இந்த மாதிரி டபுள் லைன் எலிஃபெண்ட்டோட பாடியில், சேம் வே இதோட பேக் சைட்லேயும் டபுள் லைன் அண்ட் சர்க்கிள்ஸ். இந்த லெக் பேட்டர்ன் டபுள் லைன்ஸ். இந்த மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம். இதுக்கு மேலே வந்து ஒரு பல்லக்கு ஷேப்பில் ட்ரா பண்ண போகிறோம். இந்த பல்லக்குக்கு கொஞ்சம் எலிஃபெண்ட்டோட காதுக்கு பக்கத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். எலிஃபெண்ட் மேலே இருக்க மாதிரி ட்ரா பண்ணியிருக்கோம். உள்ள சின்ன சின்ன பாக்ஸஸ். கொஞ்சம் ஒரு குட்டி சர்க்கிள் போட்டு டபுள் லைன், அதே மாதிரி இங்கே இப்போ இதை நம்ம கர்வ் பண்ணிட்டு போகிறோம். இதை லைட்டாக ஜாயின் பண்ணிட்டு இங்கே கர்வ் போடலாம். இதுக்கு மேலேயும் மிடில் இருக்கிறத இந்த மாதிரி ட்ரா பண்ணிட்டு இது கூட கனெக்ட் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் இதில் டெயில் வரைஞ்சிக்கலாம். இதை லைட்டாக நான் ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிறேன். நம்ம இங்கிருந்தே டெயிலை கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி டெயில் போட்டோம். இப்போ எலிஃபெண்ட்டை இந்த டெக்கரேஷன் பார்ட் தவிர பேலன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கலரிங் பண்ண போகிறோம். இங்கேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஹெட் போர்ஷன்லேருந்து. லீஃபில் இயர்ஸில் இந்த கொஞ்சம் டார்கன் பண்ணிவிட்டு இங்கே ஒரு டபுள் லைன் கொடுத்துட்டு இந்த இடத்தையும் நம்ம கலர் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ் பக்கத்தில் கலர் பண்ணாமல் இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துக்கலாம். ஐஸ் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்றதுக்காக
இந்த இடத்துல மட்டும் நான் கலர் பண்ண மாட்டேன். அதுக்காக ஐஸை சுற்றி அதே ஷேப்பில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கோங்க. கந்தத்துக்கிட்ட ஒரு சின்ன ஸ்பேஸ் இந்த மாதிரி விட்டுறேன். அப்போ தான் அந்த இடம் தெரியுன்றதுக்காக நம்ம அந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம். ஐப்ரோஸ் மட்டும் மாதிரி போட்டுக்கலாம். வீடியோ இப்போ இங்கே என்ன பண்ணுறோமோ அப்படியே இங்கேயும் ஃபாலோ பண்ண போகிறோம். இந்த நெக்லைனில் ஒரு சின்ன இந்த மாதிரி கேப் விட்டுக்கிறேன். கேப் விட்டு இங்கே கலர் பண்ணுறேன். இப்படி பண்ணும்போது அந்தந்த இடம் தனித்தனியாக தெரியும். இந்த மாதிரி பஜ்ஜி மாதிரி போட்டுக்கோங்க. அதுக்கு இந்த இடம் தனியாக தெரியணுன்றதுக்காக இந்த சின்னதாக இந்த மாதிரி ஸ்லிப் போட்டுக்கிறேன். அந்த எலிஃபெண்டோட மூவ்மெண்ட் தெரியணுன்றதுக்காக. இந்த இடம் மட்டும் ஸ்லிப் வச்சுருக்கோம். ஃபுல் கலர்ட் ஆயிடுச்சுன்னா சில இடம் தெரியாமல் போயிடும். அதுக்காக அப்படி பண்ணுறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம இங்கே கலர் பண்ணிடுறோம். இந்த இடத்துல இப்படி கலர் பண்ணிட்டு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் விட்டோம்னா இந்த லெக்குக்கு செப்பரேட்டாக தெரியும். இந்த இடத்துல அந்த பாடிக்காக கொஞ்சம் கேப் விட்டுருக்கோம். எலிஃபெண்டோட பேக் சைடு இதோட டேப். இந்த இடத்த நான் வந்து ஷேடிங் தான் கொடுத்துருக்கேன். இந்த கார்பெட் மட்டும் நம்ம கொஞ்சம் எம்டியாக வச்சு இந்த இடத்த கலர் பண்ணிக்கலாம். இந்த கேப்லையும் டார்க்கன் பண்ணுறேன். நான் ஃபுல்லாக பண்ணுறேன் இந்த மாதிரி மினிமலாக. இந்த 2 லைன்ஸ் இருக்குது நமக்கு தெரியணும். எலிஃபெண்டோட அவுட்லுக் ரெடி. இப்போ இந்த மேலே இருக்கிறத பண்ணலாம். ஸோ எலிஃபெண்ட் டார்க்காக இருக்கிறதுனால இந்த இடத்த நம்ம டார்க் போர்ஷன்லாம் எதுவும் போட போகிறது இல்லை. இந்த ஆசிட்டு இதே மாதிரி வச்சுக்கலாம். அப்போ தான் இது விசிபிளாக தெரியும். இங்கே சின்ன சின்னதாக ஒரு டாட்ஸ் மட்டும் வச்சுக்கிறேன். இந்த பொசிஷன் இங்கே அந்த சர்க்கிளை விட்டுட்டு இந்த லைனை டார்க்கன் பண்ணிக்கிறேன். இதை நம்ம இந்த மாதிரி லைன்ஸ் கொடுக்கலாம். டபுள் லைன்
இங்கே ஒரு சிங்கிள் லைன். இதையும் நம்ம கலர் பண்ண போறோம். இந்த டபுள் லைன்ஸை அப்படியே ஒயிட் ஸ்பேஸ் மாதிரி விட்டுட்டு பேலன்ஸ் கலர் பண்ணிக்கலாம். எலிஃபண்ட் வித் பல்லாக்கு ரெடி. இதோட அடுத்த போர்ஷனை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.